This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நீலகிரிக்கு வந்த விருந்தாளி கூடலூர் இன்ஸ்பெக்டர் ரூமில் நுழைந்து அப்படியே பார்த்து மலைத்த ஏட்டு. நீலகிரி மாவட்டத்தில் சிறுத்தை புலிகளின் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் அவைகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகிறது. இந்நிலையில் கூடலூர் காவல் நிலையத்தில் நடந்துள்ள சம்பவம் ஒட்டுமொத்த மலை மாவட்டத்திற்கும் பீதியை தந்து வருகிறது. இதனால் வனத்துறைக்கும் காவல்துறைக்கும் முக்கிய வேண்டுகோள் பொதுமக்கள் சார்பாக விடுக்கப்பட்டுள்ளன. என்னதான் நடந்தது? நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக காட்டு யானைகள் உட்பட வனவிலங்குகள் உணவுக்காக பசுத்தீவனத்தையும் குடிக்க தண்ணீரையும் தேடி பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வருகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட ஊட்டி தலைகுந்தா அருகே அத்திக்கல் கிராமத்திற்கு செல்லும் சாலையோரம் உள்ள வனப்பகுதியில் புலி ஒன்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. நடு ரோட்டில் ஹாயாக படுத்து கிடந்த புலியை அந்த வழியாக வாகனத்தில் சென்ற சிலர் செல்போனில் பதிவு செய்துள்ளனர். சாலையில் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்த புலி எந்த விதமான சலப்பமின்றி அருகிலுள்ள வனத்திற்குள் சென்று விட்டது. அந்த புலி நடமாட்டம் தொடர்பாக வனத்துறையினர் அப்பகுதியில் முகாமிட்டு கவனித்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பீதியில் இருந்து வருகிறார்கள். கடந்த வாரம் கூட கோத்தகிரி நகரில் இரும்பு கூண்டில் அடைக்கப்பட்டிருந்த நாயை சிறுத்தை வேட்டையாட முயன்றது. இரும்பு கூண்டு மற்றும் நாய் தொடர்ந்து குறைத்ததால் சிறுத்தை திரும்பி சென்றது. அந்த வீடியோவும் இணையத்தில் வைரலானது. மீண்டும் சிறுத்தை வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை தந்து வருகிற கூடலூர் ஊட்டி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நடுவட்டம் பஜாருக்குள் நேற்று இரவு 8:30 மணிக்கு சிறுத்தை ஒன்று நுழைந்துள்ளது. இரவு நேரம் என்பதால் புதர்களுக்குள் பதுங்கியவாறு அந்த சிறுத்தை பஜாரில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்துவிட்டது. அப்பொழுது நுழைவாயில் அறை, அதாவது செக்யூரிட்டி அறைக்குள் நுழைந்த சிறுத்தை இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்திருக்கும் அந்த ரூமை சுற்றி பார்த்தது. சிறுத்தை ரூமுக்குள் நுழைந்த அந்த சமயத்தில் இன்னொரு ரூமில் போலீஸ் ஏட்டு ஒருவர் தன்னுடைய சீட்டில் உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென சிறுத்தை புலி ரூமுக்குள் வந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அத்துடன் உச்சகட்ட பீதியில் சத்தமும் போட முடியாமல் வெளுவெளுத்து போனார். ஆனால் அந்த சிறுத்தையோ ரூமுக்குள் சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பார்த்தது. சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை என உணர்ந்த சிறுத்தை புலி பிறகு மீண்டும் ரூமிலிருந்து வெளியேறி வாசலுக்கு வந்து படிக்கட்டில் இறங்கி வெளியே சென்றது. புலி வந்து சென்றதை அறையில் கதவு வழியாக பீதியுடன் பார்த்து கொண்டிருந்தார் போலீஸ் ஏட்டு. சிறுத்தை வெளியே சென்றதை உறுதி செய்தவுடன் மெதுவாக வெளியே வந்து நுழைவாயில் கதவை பூட்டினார். பிறகு சிறுத்தை போலீஸ் ஸ்டேஷனுக்குள் வந்த சம்பவம் உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கும் வனத்துறையினருக்கும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நடுவட்டம் வனத்துறையினரும் அப்பகுதியில் வந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அங்கிருந்து சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்த போது சிறுத்தை புலி அவைகளில் பதிவாகி உள்ளது. போலீஸ் நிலையத்திற்குள் சிறுத்தை வந்து சென்ற விவரம் அதற்குள் அந்த பகுதி மக்களுக்கு காட்டுத்தீயாய் பரவி அனைவரும் அந்த பகுதியில் திரண்டு வந்துவிட்டனர். கூண்டு வைத்து அந்த சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர். 8:30 மணிக்கு சிறுத்தை புலி போலீஸ் ஸ்டேஷனுக்குள் வந்து சென்ற சம்பவம் நீலகிரியில் பீதியை பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.